போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சாய் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் ஈசிஆரில் இருக்க கிராண்ட் ஓசினா அப்படின்ற ஒரு ரெசார்ட்க்கு வந்திருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நாங்கள் உள்ளே நான் ஏற்கனவே ப்ரீ புக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆன்லைனே பண்ணிட்டோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கூட நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பற்றின தனியாக டீட்டெயில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் தான், நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் நாங்கள் போயிட்டு ரூம் செக்இன் பண்ணி எங்களுக்கு கொடுத்த ரூமுக்கு நாங்கள் போயாச்சு. ஸோ அப்படியே அங்கே என்னென்ன பண்ணோம் என்ன ஏதுன்றதெல்லாம் 2 vlog போடுறேன். இது ஃபஸ்ட் vlog வரும். ஸோ சாய் பர்த்டே அன்றைக்கி May 4 அன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம். சடன் பிளான் தான், முன்னாடி ஐடியாலாம் கிடையாது. திடீர்னு தான் நாங்கள் எப்பவுமே பிளான் பண்ணுவோம். எங்கே போகிறதுனே ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்துச்சு. சும்மா சடனாக பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஸோ அதான் எங்கள் ரூம், சின்ன ரூம் தான். ஸோ நல்லா இருந்துச்சு, பிளேஸ் நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மரமாக நல்லா இருந்துச்சு. வெயிலே தெரியாத மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் உள்ளே போயாச்சு. இதான் ரூம், நாங்கள் எடுத்துக்கிற ரூமு. அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பேம்பு ஹவுஸ் கேட்டிருந்தோம். அது வந்து ஃபுல்லாகிடுச்சு. சாட்டர்டே சண்டே இருந்தால எல்லா ரெசார்ட்டுமே ஃபுல்லு. ஏதோ இதில் மட்டும் தான் ரூம் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ நம்ம அங்கே போய் ஆகணுன்றதுக்காக தான் நாங்கள் இதில் வந்தோம். டிவி பார்த்தீங்கன்னா, டிவி வந்து முன்னாடி தங்கியிருந்தவங்க பிரேக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, நான் உடச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிவி எடுத்துனா அப்புறம் மாட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் ரூம், சின்ன ரூம் தான். நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நாங்கள் என்னென்ன பண்ணோம், எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்றதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் 1 by 1 பார்ப்பீங்க. ோ நம்ம அப்படியே இது கண்டினியூவாக எல்லாமே பார்ப்போம். நான் வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்டே ஒரு இன்ட்ரோ கொடுத்தப்போ அதையும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன இன்ட்ரோ எடுக்கிறதா நான் இங்கே நினைக்கிறேன். என்ன வந்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி, நாங்கள் வந்து ஈசிஆரில் இருக்கேன் கிராண்ட் ஓசினா ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஸ்விம்மிங் பூலில் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பீச், வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம் சாய் பர்த்டேக்கு. இந்த வாட்டி நாங்கள் 10th பர்த்டே அவனுக்கு இந்த ஈசிஆர் ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்ட்ரோ எடுக்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். சாய் விஷ் பண்ணுங்க எல்லாருக்கும். 10th பர்த்டே அவனுக்கு நீங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அங்கே எல்லாம் சரி, இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, இதை டீட்டெயில்ஸ், இது ஹோட்டல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்விம்மிங் பூலில் தான் பசங்க குளிக்க ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இது வந்து கிட்ஸு ஸ்விம்மிங் பூல். இதுவும் ஆழம் ரொம்பலாம் இல்லை, நார்மல் நம்ம ஹைட்டுக்கு வந்து நெக் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஆழம். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு பிளேஸ். நாங்கள் விசிட் பண்ணதில் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங்ன்றதுனால நாங்கள் ஈவினிங் 4 o'clock செக்இன் ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இல்லை. மதியானமே ஃபுல் க்ரௌடாக அவங்களாம் மதியானம் எல்லாமே குளிச்சுட்டுலாம் போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தோம். அப்புறம் எங்கள் கூட ஒரு 4-5 பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் இது. ஸோ ஈவினிங் நாங்கள் என்னென்ன பண்ணுறதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நல்லா என்ஜாய் பண்ணோம், பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பசங்களுக்காக நம்ம எதுவுமே செய்கிறதுக்கு என்ன சொல்கிறது, பசங்க நம்ம கடை இருக்கிறதுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆஃப்டர் அவங்க பெரிய பசங்களாக அதுக்கப்புறமா இதெல்லாம் போகலன்னு நினைக்கக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்கள கூப்பிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸையும் நீங்கள் ஒரு தடவையாச்சும் கூப்பிட்டு போய் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண வைங்க, தப்பே கிடையாது. 1 day ட்ரிப் மாதிரி கூட போகலாம். அந்த மாதிரி கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கலாம். 1 day போகிற மாதிரி அவங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். ஸோ வேணுன்றவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அது மற்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். முன்பா ஆய் சொல்லுங்கள். நான் வந்து நீங்க எடுத்து போறேன். சாவி கொடு, ரூம் சாவி நான் உங்களுக்கு இந்த ஹோட்டல் பற்றின டீட்டெயில்ஸ், இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது,
டீசெண்டாக இருக்குது. ஃபேமிலியாக வரலாம், ப்ரைவேட் பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ அது டீட்டெயில்ஸ் ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஈசிஆர் ரெசார்ட்டில் வந்து தங்கியிருக்குது. ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் நாங்கள் 3 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனா 3 மணிக்கெலாம் 1 மணி வெயில் மாதிரி அடிச்சுது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஸ்லாம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. சரி தண்ணியிலே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருக்கேன். நான் இன்னும் தண்ணியில் இறங்கலை. பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இன்றைக்கி சாய்க்கு பர்த்டே விஷ் பண்ண மறுபடியும் நான் சொல்கிறேன். விஷ் பண்ண எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்பயுமே அவனுக்கு பர்த்டேக்கு நீங்கள் விஷ் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மற்றதெல்லாம் நம்ம அப்படியே 1 by 1 நம்ம எல்லாமே பார்ப்போம். தண்ணியை பார்த்தா பெரியவங்க கூட குழந்தையாக மாறிடுவாங்கன்றது உண்மை தான். நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் தண்ணியில் இறங்கி. ஸோ பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தண்ணி விட்டு வெளியே வரதுக்கு மனசே இல்லை. ஈவினிங் ஆக ஆக இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 AM ஈவினிங் 9 o'clock வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் அலோடு. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அங்கே ஆனால் 6 to 6 தான் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் விடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் கூட. ரூம்லாம் கூட ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. நைட் டின்னரில் என்னென்னது நீங்கள் அப்படி கண்டினியூவாக பார்ப்பீங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் அங்கே கேக்லாம் கட் பண்ணோம் ரெசார்ட்டில். ஸோ கேக்லாம் கட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களாம் கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ கவர் பண்ணல. அவங்களாம் எப்படி நினைப்பாங்கன்னு தெரியலையா, அதனால் கவர் பண்ணல. ஹோட்டலோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். 1 day ட்ரிப்பாகவும் போகலாம், ஒன் டேவும் போகலாம். ஏதாச்சும் சாட்டர்டே போய்ட்டு சண்டே வர மாதிரியும் போகலாம். இல்லை சண்டே மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவும் பேக்கேஜ், அந்த மாதிரி பேக்கேஜும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். நைட் ஸ்டே பண்ணுறதும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நைட் டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி ப்ளஸ் மதியானம் லஞ்ச் இதெல்லாம் சேர்ந்து வந்துடும், ஆட் ஆகிடும். நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுப்பாங்க. நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசார்ட் நாங்கள் போன இந்த ரெசார்ட்டில் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுதான். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக நாங்கள் விளையாடுறது எல்லாம் பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நெட்டுக்கு தான் வந்து டிக்டாக் எடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூலில் செம்ம ஆட்டம், நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விளையாட்டு இப்போ தான் வந்தோம். இப்போ என்ன கொண்டாந்து கேக் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு 3 இங்கே தான். ஸோ சாட்டர்டே நைட்டு வந்திருக்கோம். நாங்கள் ஈவினிங் வந்தோம். மறுபடியும் நாளைக்கு ஆஃப்டர்நூனில் ஈவினிங் 4 o'clock வெக்கேட் பண்ணுறோம். அவுட்டு அதாச்சும் செக் அவுட் பண்ணிடணும். ஸோ நம்ம வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பக்கத்துலேயே பீச்சு. ஸோ நாளைக்கு வச்சு பீச்சுக்கு போகிறதுல வரும். நான் உங்களுக்கு டூ vlog-ஆ போடுறேன். இன்னைக்கு கேக் வெட்டுறது, இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறதுக்கும் போட்டு நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னு சண்டேவோட இந்த vlog அப்படி கண்டினியூவாக போடலாம். இன்னைக்கு நைட்டு நாங்கள் டென்னிஸ் ஆட போகிறோம். அதே வீடியோ வரும். எல்லா உள்ளே இங்கே இருக்குது, பால்லாம் இங்கே இருக்குது. நம்ம டென்னிஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நாங்கள் விளையாடுறதுக்கு. ஜாலியாக இருக்கும் போது இன்னைக்கு நைட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஈஸியாக ரெசார்ட்டில் தாங்கிறது. இப்போ பசங்க ஆசைப்படுறதுக்கோசம் நம்ம எல்லாமே வந்து தான் ஆகிற வேண்டியது மாதிரி இதுவாக இருக்குது. பசங்க ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கு திறமை செய்ய வேண்டியதானே இருக்குது. ஸோ அதனால் வந்திருக்கிறோம். ஸோ அடுத்தது அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம். சாப்பிட்றதுலாம் என்னென்ன சாப்பிட போகிறோம், என்னென்ன வச்சுருக்காங்க ஐட்டம்ஸ்லன்றதில் அவங்களுக்கு கண்டினியூவாக சொல்கிறேன். வெயிட் பண்ணுறேன். நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி கோவளம் வரைக்கும் வந்தோம். கோவளத்தில் வந்து கேக் பேக்கரியில் கேக் வாங்கிக்கிட்டு ரூமில் வந்து கேக் கட் பண்ணோம். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sai. Happy birthday to you. அப்பா கூட்டு வந்து எடுக்கலையா? கூட்டு ஆட்டம் போட்டதுக்கு அப்புறமா சரியான பசி எடுத்துக்கிச்சு. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு 8 o'clock 8:30 கரெக்டாக நாங்கள் டின்னர் சாப்பிட வந்துட்டோம். டின்னர் சாப்பிட லைன் நின்றுருக்கோம். பஃபே சிஸ்டம் தான். ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன். இட்லி பார்த்துருப்பீங்க. அந்த 3ல் வந்து மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் கிரேவியுமே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இட்லி, நான் வச்சுருந்தாங்க வீட்டில், நான் முட்டை கிரேவி, மீன் குழம்பு, சில்லி சிக்கன், அது இல்லாமல் ஜீரா ரைஸ் இருந்துச்சு, ஒயிட் ரைஸ், ரசம் சாதமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது டின்னர். எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. காரைக்குடி ஸ்டைலில் செஞ்சுருந்தாங்க. மீனில் கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லாவே சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். சாயோட பர்த்டேவே இன்னதே முடிக்கலாம். ஸோ சண்டே நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த வீடியோக்கிறது உங்கள் நான் பாய்.